ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரை சாம்பார். ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் வந்து சரியாகும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து மணத்தக்காளி கீரை வச்சு சாம்பார் மாதிரி பண்ணியிருக்கேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூட்டுன்னு சொல்லலாம், சாம்பார்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாம்பார் கன்சிஸ்டன்சியில் நான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி நான் வாங்கின கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நிறைய இருந்தது. ஸோ நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மண் இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, சாம்பாருக்கு துவரம்பருப்பு. ஓகே, நீங்கள் கூட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பாசிப்பருப்பை கூட எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், ஒரு 3-4 விசில் போட்டு நான் கீரையும் பருப்பையும் ஒன்றா வேக வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம யூஸ்வலாக தாளிக்க வேண்டிய தாளிக்க ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அண்ட் தென் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஓகே ஃபைனல் டச் எப்பவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மதியானம் ஒரு வேளைக்கு மட்டும்தான் செஞ்சேன். ஸோ அதனால் நான் வந்து புளி ஊற்றல எதுவும் பண்ணல. இப்போ ஒரு வாட்டி நம்ம அந்த கீரை கீரை நம்ம சமைச்சாலுமே ஒரு வாட்டி நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது சூடு பண்ணக்கூடாது. ஓகே யூஸ்வலாக எந்த கீரை ஐட்டம்னாலுமே சூடு பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஒரு வேளைக்கு இன்கேஸ் நீங்கள் நைட்டு வச்சுக்கணுன்னா மோஸ்ட்லி நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் கீரைங்க. அப்படி இல்லை நம்ம சாப்பிடணும் கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா லைட்டாக புளி ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நைட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க கீரை. பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் சட்டியில் பண்ணியிருக்கனால அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அது கொதிச்சிட்டே இருக்கும். ஓகே அது நல்லா கொதிப்பு அடங்கட்டும். நல்லெண்ணெய் விட்டுட்டு இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். ஓகே இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வயிற்றில் இருக்கிற புண்ணு இல்லை வாயில் இருக்கிற புண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சீக்கிரம் குணமாயிடும். ஓகே ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.